ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு ஃபியூச்சர் பார்க்க போகிறோம். அதான் நம்ம சேட் செய்ய போகிறோம். நமக்கு பிடிச்சவங்களுக்காக சேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது வால்பேப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சார்ட்ஸ் அப்படின்ற ஒரு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா தீம் அப்படின்றது இருக்கும். நமக்கு அது தேவை கிடையாது. டிஃபால்ட் சார்ட் தீம் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 11 தீம் கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 11 தீம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் கலர் அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிச்சதா செட் பண்ணிக்கோங்க. அது இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிக் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிலேருந்து ஓனாக நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேலே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் விஜயோட இமேஜ் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு செட்டிங் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வைக்கலாம், டார்க்காக வைக்கலாம். அது மாதிரி நைட் மோடு அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஒரு ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு டிக் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப விஷயம். இந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 2025 ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வருது.